புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியிருக்கிறது. புதுச்சேரியில் வாக்குப்பதிவு நாள் ஏப்ரல் 9 என்று அறிவிக்கப்பட்டிருக்கும் சூழலில் இன்று முதல் வரும் 23ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என்று கூறப்பட்ட நிலையில் வேட்புமனு தாக்கல் தொடங்கியிருக்கிறது. மார்ச் 24ஆம் தேதி வேட்புமனு மீதான பரிசீலனை நடைபெறும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு, மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை புதுச்சேரியில் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் வேட்புமனு தாக்கல் தொடங்கியிருக்கிறது. குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், நேற்று தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது, வேட்புமனு தாக்கலுக்கான நாளும் அறிவிக்கப்பட்டது. இன்றே அந்த வேட்புமனு தாக்கல் தொடங்கி இருக்கிறது புதுச்சேரியில். கட்சிகள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறாங்களா? வேட்புமனுவை இதுவரைக்கும் யாரெல்லாம் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க? 5 மாநில தேர்தல் எப்போது அறிவிக்கப்படும் என்று பெரும் எதிர்பார்ப்பு வந்த வேளையில் தான் நேற்று மாலை இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக நாம் தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிறோம். புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் 30 சட்டமன்ற தொகுதியில் உள்ளது. இந்த 30 சட்டமன்ற தொகுதியில் 5 சட்டமன்ற தொகுதி தனி தொகுதியாக இருக்கிறது. குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்தில், அது புதுச்சேரிக்குள் 23 சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறது. காரைக்காலில் 5, மாகி, ஏனம் என 30 தொகுதிகள் இருக்கிறது. இந்த 30 தொகுதிக்கும் ஆங்காங்கே தேர்தலர்கள் நியமிக்கப்பட்டு இந்த வேட்புமனு என்பது இன்றே தொடங்கியுள்ளது. நாம் நேரடியாக பார்க்கலாம். சரியாக 11 மணிக்கெல்லாம் வேட்புமனு கொடுப்பதற்கான பணிகளை தொடங்கிவிட்டார்கள். தற்போது தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் இருக்கிறார்கள். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இந்த 23 சட்டமன்ற தொகுதிக்கும் 12 இடங்களில் ஆர்ஓக்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 12 இடங்களிலும் ஆர்ஓக்கள் தற்போது தயார் நிலையில் இருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேரடியாக நீங்கள் பார்க்கலாம், ஒரு வேட்பாளர் வந்திருக்கிறார். ஆனால் பிரதான கட்சிகள், பெரிய கட்சிகள் எல்லாம் இன்னும் சரியாக கூட்டணி சரிப்படுத்தப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த தொகுதிக்கு யார் யார் என்று நியமிக்கப்படவில்லை. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் சமயத்தில் அதிகாரிகள் தற்போது தயாராகிவிட்டார்கள். ஆனால் வேட்பாளர்கள் யார், எப்போது வருவார்கள் என்று இன்னும் சரியாக முடிவு பெறவில்லை. ஆனால் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், தேர்தல் அதிகாரிகள் எல்லாம் அனைவருமே தற்போது தயாராக இருக்கிறார்கள். வேட்புமனு கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. குறிப்பாக பொது தொகுதிக்கு 10,000 ரூபாயும், தனி தொகுதிக்கு 5,000 ரூபாயும் பணம் செலுத்தி இந்த வேட்புமனுவை பெற்றுக்கொள்ளலாம். நேரடியாக நம்ம தேர்தல் நடத்தும் அலுவலரையே கேட்கலாம். அம்மா வணக்கம், என்ன மாதிரியான ஏற்பாடெல்லாம் பண்ணுறீங்க? வேட்பாளருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ தேர்தல் ஆணையம் எலெக்ஷனுக்கான டேட் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக நாங்கள் இங்கே ERO 10 ஆஃபீஸில், அதாவது அரியாங்குப்பம், மணவெளி தொகுதிகளுக்கு இங்கே வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கான என்னென்ன ஃபார்ம்ஸ் கொடுக்கணுன்றதுக்கு ஒரு ஃபெசிலிட்டேஷன் சென்டர் வச்சுருக்கோம். அங்கே யார் வேட்புமனு தாக்கல் பண்ண விரும்புகிறாங்களோ அவங்களோ இல்லை அவங்க ஏஜென்ட்டோ இங்கே ஃபார்ம்ஸ் வாங்கிட்டு போகிறதுக்கும், அந்த ஃபார்ம்ஸை எப்படி ஃபில் பண்ணணுன்றதுக்காகவும் நாங்கள் ஒரு டீம் போட்டிருக்கோம். அவங்க அந்த ஃபார்ம்ஸை இங்கே ஃபில் பண்ணி இங்கே கொடுக்கலாம். தினமும் காலையில் 11லேருந்து 3 வரைக்கும் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் இங்கே பண்ணியிருக்கோம். நேற்று மாலை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. இன்று காலையே தற்போது இந்த வேட்பாளர்கள் வேட்புமனு வாங்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரதான கட்சிகள் எப்போது வருவார்கள் என்று தெரியவில்லை. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் தற்போது இன்று காலை பொறுத்த வரைக்கும் சூடு பிடிக்கவில்லை. தேர்தல் என்பது சூடு பிடிக்கவில்லை. ஆனால் அதிகாரிகள் வேட்பாளர்களுக்கு வேட்புமனுக்கள் கொடுப்பதற்காக தயாராக இருக்கிறார்கள். அதுபோல் பறக்கும் படை, சோதனை சாவடிகள் எனவே அனைத்துமே தற்போது தயார் நிலை வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் சூடுபிடிக்கவில்லை என்றாலும் தேர்தல் அதிகாரிகள் தேர்தல் நடத்துவதற்கான பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர்.